نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. تفسير سورة البقرة آيات 21 மற்றும் 22. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாசு, ஓ மனிதர்களே, உஅ்புது, நீங்கள் வணங்குங்கள், ரப்பகுமு, உங்கள் இறைவனை, அல்லதி, எவன், ஹலகக்கும், உங்களை படைத்தான், வல்லதீன, இன்னும் அவர்களை, மின், இருந்து, கப்லிக்கும், உங்களுக்கு முன், லஅல்லக்கும், அதனால் நீங்கள், தத்தகூன், நீங்கள் அஞ்சுபவர்களாக. 21வது ஆயத். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த இறைவனையே வணங்குங்கள், அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம். அல்லதி, அவனே, ஜஅல, ஆக்கினான், லகுமு, உங்களுக்காக, அல் அர்த, பூமியை, ஃபிராஷன், விரிப்பாக, வஸ்ஸமாஅ, இன்னும் வானத்தை, பினாஅன், கூரையாக, வஅன்ஸல, இன்னும் இறக்கினான், மின, இருந்து, அஸ்ஸமாஇ, வானத்தில், மாஅன், நீரை, ஃபஅஹ்ரஜ, பின் வெளியாக்கினான், பிஹி, அதன் மூலம், மின, இருந்து, அஸ்ஸமராத்தி, கனிகளை, ரிஸ்கன், உணவாக, லகும், உங்களுக்காக, ஃபலா, ஆகவே வேண்டாம், தஜஅலு, நீங்கள் ஆக்குங்கள், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு, அந்தாதன், இணைகள், வ அன்தும், மேலும் நீங்கள், தஅலமூன், அறிவீர்கள். 22வது வசனம். அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு கூரையாகவும் அமைத்து மேகத்திலிருந்து மழையை பொழிவித்து அதனை கொண்டு உங்களுக்கு உண்பதற்கு கனிவர்க்கங்களையும் வெளியாக்குகின்றான். ஆகவே இவைகளை எல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள். யா அய்யுஹன் நாஸு உஅ்புது ரப்பகுமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஓ மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள், நீங்கள் நல்லொழுக்கமுள்ளவர்களாக ஆகலாம். இதற்கு முந்தின ஆயத் வரை சூரத்துல் பக்ராவின் முன்னுரையாக இருந்தது. குர்ஆன் உண்மையான வழிகாட்டுதலின் ஆதாரமாகும். இதை ஒப்புக்கொண்டவர்களையும் ஒப்புக்கொள்ளாதவர்களையும் 3 வகை மனிதர்களாக பிரித்து முத்தகீன், காஃபிர் மற்றும் முனாஃபிகீன் என்று குர்ஆன் விளக்கியது. இப்போது இந்த ஆயத்திலிருந்து அனைத்து மனித குலத்தோடு முறையாற்றப்படுகிறது. புனித குர்ஆனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எங்களுக்கு இறை தூதராக அனுப்புவதில் ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளது. இந்த நோக்கத்திற்காகத்தான் இதற்கு முன்பும் புனித புத்தகங்களும் அதற்காக நபிமார்களையும் அனுப்பி வைக்கப்பட்டது. அது என்னவென்றால், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குதல், அவனை வணங்குவதில் யாரையும் அல்லது எதையும் இணை வைக்காமல் இருப்பதும் ஆகும். புனித குர்ஆனில் மனிதர்களுக்கு அழைப்பு விடுக்கும் முதலாவது ஆயத் இதுவாகும். யா அய்யுஹன் நாஸ், முதலாம் அழைப்பில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, அவனுடன் யாரையும் இணை சேர்க்காதே. யா அய்யுஹன் நாஸ், இது குர்ஆனில் 18 தடவை உள்ளது. யா அய்யுஹல்லதீன ஆமனு 89 தடவை வந்துள்ளது. யா அய்யுஹன் நாஸ் என்ற அழைப்பு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த அழைப்பு முழு மனித சமுதாயத்துக்குமாகும். குர்ஆனை முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் அனுப்பவில்லை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அனுப்பப்பட்டதாகும்.
அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் அழைத்து என்ன சொல்கிறான்? யா ஐயுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும், உபுது இபாதத். அல்லாஹ் விரும்பும் திருப்தியடையும் அனைத்திற்கும் கூட்டுப்பெயர்தான் இபாதத். அது வெளிப்படையாக செய்தாலுமோ உள்நோக்கமாக இருந்தாலுமோ பேச்சால் செயலால் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வின் விருப்பப்படி இருந்தால் அதை அவன் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை எதற்காக படைத்தான் என்பதையும் சொல்கிறான். வமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மேலும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. சூரத்து தாரியாத் 56வது வசனம். இதுதான் எங்களின் மற்ற அனைத்தையும் விட முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு நிறைய குறிக்கோள்கள் இருக்கும். ஆனால் முதலாவது குறிக்கோள் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது மற்றும் அல்லாஹ்வின் அடியாராக இருப்பது. இபாதத்தில் 3 நிலைகள் அடங்கும். முதலாவது பரிபூரணமான அன்பில் இருப்பது. உலகத்திலுள்ள எல்லாத்தையும் விட அல்லாஹ் ஒருவன் மீது அளவிலா அன்பு வைப்பது. இரண்டாவது பரிபூரணமான நம்பிக்கையில் இருப்பது. அவனுடைய ரஹ்மத் அருளின் மீது முழு நம்பிக்கை வைப்பது. மூன்றாவது பரிபூரணமான பயத்தில் இருப்பது. அவனுடைய தண்டனைகள் மீது பரிபூரணமான பயம் இருப்பது. இந்த 3 நிலைகளும் சேர்ந்ததுதான் இபாதத். எல்லா நபிமார்களும் இந்த பாடத்தை தான் கற்பித்தார்கள். என்ன? வமா அர்சல்னா மின் கபலிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதூன். உமக்கு முன்னரும் எந்த தூதருக்கும் நாம் என்னை தவிர வேறு நாயன் இல்லை, எனவே என்னையே வணங்குங்கள் என்று வஹி அறிவிக்காமல் அனுப்பியதில்லை. சூரத்துல் அம்பியா ஆயத் 25. வந்த அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்ற செய்தியைத்தான் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? வஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுக்கு நிச்சயமான விஷயம் வரும் வரை, அதாவது மரணம் வரும் வரை உங்கள் இறைவனை வணங்குங்கள். சூரத்துல் ஹிஜ்ர் 99வது ஆயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைசி நிமிடம் வரை அல்லாஹ்வை வணங்கினார். மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தன் தலையில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு மஸ்ஜிதுக்கு சென்றார்கள். அவர்களால் நடக்க முடியவில்லை. 2 பேரின் தோள்களில் கை வைத்து கொண்டு கால்களை இழுத்து இழுத்து நடந்து சென்றார்கள். நின்று கூட தொழ முடியவில்லை அவரால். அமர்ந்து தொழுதார்கள். இதுதான் உண்மையான இபாதத். கடைசி நிமிடம் வரை தன் பொறுப்பை கடைபிடித்தார்கள். நமக்கு தலைவலியோ காய்ச்சலோ வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அதுக்கு மருந்து சாப்பிட்டு தூங்கிவிடுவோம். தொழுகையை பற்றி கவலை இல்லை. மீனுக்கு எல்லாத்தையும் விட தொழுகை பற்றிய கவலைதான் இருக்கும். ஏனெனில் இபாதத்தில் முதலாவதாக இருப்பது தொழுகைதான். தௌஹீதுக்கு பிறகு, அதாவது அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்ற நம்பிக்கைக்கு பிறகு வருவது தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தின் போது கூட தொழுவதற்கு செல்லும் முன் மிஸ்வாக் செய்தார்கள். மிஸ்வாக் அல்லாஹ் விரும்பும் திருப்தியடையும் ஒரு செயல். அல்லாஹ் திருப்தியடையும் எல்லா செயல்களும் இபாதத்தாகும். தொழுகை மற்றும் மிஸ்வாக் செய்வது, இந்த 2மே இபாதத் தான். ஆனால் தரம் வெவ்வேறு. மிஸ்வாக் செய்து தொழுவதின் மூலம் அதன் தரம் இன்னும் உயரும். மிஸ்வாக் செய்யாமல் தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் தொழாமல் இருந்தால் நீங்கள் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. அதனால் நம் கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. கடைசி வரை கூட தொழுகையை கடைபிடிக்க வேண்டும்.
அல்லாஹ்வின் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். முடியுமானால் சதகா செய்ய வேண்டும். மௌத்துக்கு கடைசி நிமிடம் முன்பு வரை கூட நாம் அல்லாஹ்வின் அடியார் என்றும் அவனை வணங்குவதற்காகவே நம்மை படைத்திருக்கிறான் என்றும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவனது வழிபாட்டிலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளோடு மௌத்தாக வேண்டும். ஆமீன். ஞாபகம் இருக்கட்டும், அல்லாஹ் விரும்பும், திருப்தி அடையும் எந்த ஒரு செயலும் இபாதத்தான். தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்றவை இபாதத்தான். அதே சமயம் சதகா செய்வது, உறவினர்களுக்கு உதவி செய்வது, இஸ்லாத்திற்காக செலவு செய்வது, இஸ்லாமை பரப்புவது, அனைவருக்கும் உதவி செய்வது என்று அல்லாஹ்வுக்காகவே செய்பவன் யாரையும் தரம் பார்த்து செய்ய மாட்டான். ஏனெனில் அவனது குறிக்கோள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. இபாதத் செய்யாவிட்டால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. இபாதத்தின் மூலம் துனியாவிலும் ஆகிரத்திலும் நன்மை நமக்கு கிடைக்கும். இபாதத் மனிதனை தீமைகளிலிருந்து காப்பாற்றும். நன்மைகளும் பரக்கத்தும் கிடைக்கும். அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும். நகரங்களுக்கும் மனிதர்களுக்கும் பரக்கத் உண்டாகும். இதயம் அமைதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். ஏராளமான ரிஸ்க் கிடைக்கும். இபாதத் செய்யும் நபர் மிகவும் ஆர்கனைஸ்டாக இருப்பார். ஏனெனில் அவர் தனது அனைத்து பணிகளையும் தொழுகையின் நேரத்திற்கேற்ப ஒழுங்கமைப்பார். ஹதீஸ் அல் குதுசியில் அல்லாஹ் கூறுகிறான், ஆதாமின் மகனே, என் வழிபாட்டிற்கு சுதந்திரமாக இரு. நான் உன் இதயத்தை செல்வத்தால் நிரப்புவேன், உன் கைகளை உணவுப் பொருட்களால் நிரப்புவேன். ஆதாமின் மகனே, என்னை விட்டு உன்னை விலக்காதே, இல்லை என்றால் நான் உன் இதயத்தை வறுமையால் நிரப்புவேன், உன் கைகளை பயனற்ற கவனச்சிதறல்களால் நிரப்புவேன். ஐயோ, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று துனியாவின் குறைகளை தீர்ப்பதிலேயே மனம் குறியாக இருக்குமில்லவா? அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. இபாதத்தை பற்றிய கேள்வி கபரிலும் கேட்கப்படும். மா குன்த தஅபுது, யாருக்கு இபாதத் செய்தாய்? அல்லாஹ்வின் நேர்வழியில் நடந்திருந்தால் குந்து அபுதுல்லாஹா, நான் அல்லாஹ்வின் இபாதத் செய்தேன் என்பான். இப்படி சொல்ல உண்மையாக அல்லாஹ்வுக்கு மட்டும் இபாதத் செய்தால்தான் முடியும். உஅ்புது ரப்பக்கும், உங்கள் இறைவனை வணங்குங்கள். வளர்ப்பு சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த ரப்புக்கு மட்டும் சொந்தமானது, ஒரு படைப்புக்கு அல்ல. ஒரு உயிரினம் உயிர் வாழ்வதற்காக படைத்தவனுக்கு கடன்பட்டிருக்கும் போது அந்த உயிரினம் மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த ஆயத் முந்தின ஆயத்களில் விவரிக்கப்பட்ட 3 வகை மனிதர்களுக்கும் உரையாற்றப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு குழுவிற்கும் இது வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டுள்ளது. இது காபிர்களுக்கு படைக்கப்பட்ட உயிரினங்களை வணங்குவதை விட்டு படைப்பாளனிடம் திரும்புமாறு அழைப்பு விடுகிறது. இது முனாஃபிக்குகளை தங்கள் நம்பிக்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கச் சொல்கிறது. பாவம் செய்யும் முஸ்லிம்கள் தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளவும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் பரிபூரணமாக இருக்க முயற்சிக்கவும் இது கட்டளையிடுகிறது. மேலும் முத்தகீன்கள் தங்கள் வழிபாட்டிலும் கீழ்ப்படிதலிலும் உறுதியாக இருக்கவும் அல்லாஹ்வின் பாதையில் அதிக முயற்சி எடுக்கவும் இது ஊக்குவிக்கிறது. இந்த வசனம் ரப்பின் சில சிறப்பு குணங்களை குறிப்பிட்டு விரிவுபடுத்துகின்றன. அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தவர்களையும் படைத்தவன். உன்னையும் உன் தந்தையும் உன் பாட்டன் முப்பாட்டன் என்று அனைவரையும் படைத்தவன் அவன். தாயின் கருவறையின் இருளிலிருந்தும் அழுக்கிலிருந்தும் மனிதனை போன்ற அழகான மற்றும் உன்னதமான ஒரு உயிரினத்தை உருவாக்கும் குணம். மனிதன் தன்னை கூர்ந்து கவனித்தாலே அல்லாஹ்வின் மகத்துவத்தை புரிந்து கொள்வான். அல்லாஹ்வின் ஞானத்தின் மேலும் கவனம் செலுத்துங்கள்.
அவன் வல்லமையின் மகிமையை கவனியுங்கள். இது ஒரு படைக்கப்பட்ட உயிரினத்திற்கு சொந்தமானது என்று ஒருவர் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு குணம். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் கடவுளுக்கு அஞ்சுபவர்களாக மாறலாம் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. லஅல்ல என்ற வார்த்தை ஒரு எதிர்பார்ப்பு அல்லது நம்பிக்கையை குறிக்கும். ஒருவேளை மாறலாம் அல்லது அதனால் மாறலாம் என்று மொழிபெயர்க்கலாம். ஒருவர் உண்மையிலேயே ஈமான் கொண்டவராகவும் தௌஹீத் மீது உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தால் அல்லாஹ் வாக்குறுதி அளித்தபடி அவர் நிச்சயமாக அல்லாஹ்வின் அருளை அடைந்து சொர்க்கத்திற்கு செல்வார். அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். தௌஹீத் மனித வாழ்வில் அமைதிக்கான ஒரு ஆதாரம். இஸ்லாத்தின் அடிப்படை மட்டுமல்ல, மாறாக மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கான ஒரே பயனுள்ள வழியாகும். அதுவே அவனுடைய முதலும் கடைசியுமான அடைக்கலம் மற்றும் அவனுடைய எல்லா நோய்களுக்கும் அருமருந்தாகும். அத்தகைய மனிதன் யாருக்கும் பயப்படாமல், யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காமல் தனது வாழ்க்கையை முழுமையான அமைதியுடன் வாழுவான். தௌஹீத் என்பது அல்லாஹ் ஒருவனாக காண்பதே தவிர அவன் ஒருவனே என்று கூறுவது மட்டும் அல்ல. அருள் நிறைந்த சஹாபாக்களும் அவர்களின் வாரிசுகளும் சில வருடங்களில் உலகையே ஆதிக்கம் செலுத்த தொடங்கியதன் ரகசியம் இந்த தௌஹீதை சரியாக புரிந்து கொண்டு கடைபிடிப்பதில்தான் இருந்தது. அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த மகத்தான பரிசை வழங்குவானாக. ஆமீன். இந்த ஆயத்தில் நமக்கு என்ன தெரிய வருகிறதென்றால், முழு மனித சமுதாயமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தலை வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்பவன் எங்கள் ரப் ஆனவன். மனிதனை படைத்து அவனுக்காக மட்டுமே வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் படைத்து அதன் தேவைகளையும் மனிதனின் தேவைகளையும் தொடர்ந்து பூர்த்தி செய்கிறான். ஆகையால் படைப்புகளின் வழிபாட்டுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே ஆவான். வழிபாடு, அதாவது இபாதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? அந்த நன்மை தக்வாவாகும். பின் தக்வாவின் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்கும், அதாவது ஜன்னத் கிடைக்கும். அதனால் இபாதத் செய்வதன் மூலம் நன்மை யாருக்கு? நமக்கு. எனவே அல்லாஹ்வுக்கு எந்த செயல் பிடிக்கும், என்ன பிடிக்காது என்பதை ஆராய வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலை நாம் விட்டுட வேண்டும். ஏனெனில் அந்த செயல் என் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அதனால் இப்போது அது எனக்கும் பிடிக்காது. இன்று நீங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறீர்கள், அதனால் நாளை உங்களுக்கு பிடித்தவைகளை அல்லாஹ் தந்தருள்வான். الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. பூமியை விரிந்த படுக்கையாகவும் வானத்தை கூரையாகவும் ஆக்கியவனும், வானத்திலிருந்து மழையை இறக்கி அதன் மூலம் உங்களுக்கு உணவாக கனிகளை தோய்த்து பிறப்பித்தவனுமானவன் அவனே. எனவே அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டே அவனுக்கு சமமானவர்களை கற்பிக்காதீர்கள். பிரபஞ்சம் முழுதும் அல்லாஹ்வின் நியமத்துகளால் நிறைந்திருக்கிறது. முதலில் குறிப்பிட வேண்டியது மனிதனுக்கு படுக்கையாக மாற்றப்பட்ட பூமி. அது மனிதனின் சொகுசுக்கேற்ப வசதியாக உள்ளது. அது ஜிக்ஸாக் ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் மனிதன் தனது அன்றாட வாழ்வில் வசதியாக பயன்படுத்தி கொள்ள மென்மையான மற்றும் கடினமானவற்றுக்கு இடையே ஒரு நடுத்தர நிலை பூமிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபிராஷ், படுக்கை என்ற அரபு வார்த்தை விரிக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள்படும். பூமி உருண்டையாக இருந்தாலும் நாம் கால் வைக்கும் இடமெல்லாம் நமக்கு சாதகமாக சமன்படுத்தப்பட்டுள்ளது.
நாம் இதன் மேல் நடக்கலாம், ஓடலாம், பாயலாம், இதை தோண்டலாம், வீடு கட்டி வாழலாம். பூமி ஒன்றும் சொல்லாது. பூமி பெரிய மழைகளை தாங்குது, பெரிய கட்டிடங்களை தாங்குது, பெரிய மரங்களை தாங்குது. வாழ்ந்து முடிந்தவர்களையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும், சாப்பிடுவதற்கு உணவு, குடிக்க தண்ணீர், நோய்க்கு மருந்து, ஆடை, வீடு மற்றும் அத்தனை வசதிகளையும் நாம் பூமியிலிருந்துதான் எடுக்கின்றோம். மற்றொரு நியமத் என்னவென்றால் வானம். அலங்கரிக்கப்பட்ட மற்றும் அழகான கூரையைப் போல உருவாக்கப்பட்டுள்ளது. பகலில் வானம் நீலமாகவும் மேகங்கள் வெள்ளையாகவும் இருக்கும். அதை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். இரவில் நட்சத்திரங்களையும் நிலவையும் வைத்து அழகுபடுத்தி இருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு வீடு அல்லது கட்டிடம் கட்டினால் எத்தனை தூண்கள், அதுவும் கான்கிரீட்டில் வைப்போம். எதற்கு? அது வலுவாக இருப்பதற்கும் நம்மேல் விழாமல் இருப்பதற்கும். ஆனால் இவ்வளவு படர்ந்த வானத்தை ஒரு தூணை கூட வைக்காமல் நமக்காக படைத்திருக்கிறான் அல்லாஹ். எப்போதாவது வானம் நம்மேல் விழுந்திருமோ என்ற பயம் வந்ததுண்டா? அப்படி ஒரு சந்தேகம் கூட வந்திருக்காது. சுப்ஹானல்லாஹ். வஅன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன். மேலும் உங்களுக்காக வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறான். மழை தண்ணீரில் பரக்கத் இருக்கிறது. மழை தண்ணீரை சேகரித்து அதை வடித்து குடிக்கலாம், நோய்க்கு நல்லது, வுது செய்யலாம், குளிக்கலாம். فَأَخْرَجَ مِنَ الثَّمَرَاتِ رِزْقًا لَكُمْ. அதன் மூலம் உங்களுக்கு உணவாக கனிகளை தந்தோம். எதன் மூலம்? மழையின் மூலம். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் காஃப் 9வது ஆயத்தில், வானத்திலிருந்து அருள் நிறைந்த மழையை இறக்கி அதன் மூலம் தோட்டங்களையும் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களையும் முளைப்பித்தோம். மழையின் மூலம் நாம் இறந்த பூமியை உயிர்ப்பித்தோம். பழங்கள் எத்தனை வகைகள், காய்கள் எத்தனை வகைகள். இங்கே பழங்களை பற்றி மட்டும்தான் உள்ளது, காய்களை பற்றி அல்ல. ஆனால் சில காய்கள் பழத்தில் அடங்கும். தக்காளி, வெள்ளரிக்காய், பூசணி போன்றவை. ஏனெனில் விதைகளை கொண்ட எந்த ஒரு காயும் தாவரவியல் ரீதியாக ஒரு பழமாக கருதப்படுகிறது. சூப்பர் மார்க்கெட் உள்ளே போனால் தெரியும் அல்லாஹ் எங்களுக்கு சாப்பிடுவதற்காக என்னென்ன கொடுத்திருக்கிறான் என்று. அதிலும் இந்த காலத்தில் நம் நாட்டில் விளையும் பழங்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளின் பழங்களும் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது. பழங்கள் வெவ்வேறு நிறங்களை கொண்டது. ஒவ்வொரு பழத்தின் வாசமும் வேறு, ஒவ்வொரு பழத்துக்கு ஒவ்வொரு ருசி. சுப்ஹானல்லாஹ். இவை அனைத்து நியமத்துகளையும் பரக்கத்துகளையும் எங்களுக்காக கொடுத்தருளிய அல்லாஹ் எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறான்? ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதன். எனவே அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக்காதீர்கள். அந்தாதன், நித் என்றால் சமமாக்குவது, இணையாக்குவது, ஒரே மாதிரியானது என்று அர்த்தம். அல்லாஹ்வுடன் யாரையும் இணைப்பது ஷிர்காகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்டபோது அல்லாஹ்வுக்கு இணை சேர்ப்பது என்று சொன்னார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருத்தர் அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் என்று சொன்னார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி சொல்வது ஷிர்காகும், அப்படி சொல்லாதே, அல்லாஹ் நாடினால் என்று மட்டும் சொல் என்றார்கள். மனிதர்களிலேயே மிகவும் உயர்ந்த மனிதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ்வுக்கு சமமாக்குவதே ஷிர்க் என்றால் யோசித்து பாருங்கள். நிலத்திற்கும் நீருக்கும் இடையிலான ஒற்றுமையின் விளைவாக உருவாகும் பல்வேறு சுவைகள், மணங்கள், வடிவங்கள் மற்றும் வண்ணங்களை கொண்ட பல்வேறு விலங்குகள் மற்றும் தாவரங்களை பற்றி எல்லாம் சிந்திப்பவன் படைப்பாளனின் இருப்பு, அவனது பரிபூரண திறன், ஞானம்
கருணை, தாராள மனப்பான்மை மற்றும் அவனது படைப்பு மீதான அவனது ஒட்டுமொத்த இரக்கம் ஆகியவற்றை நிரூபிக்கின்றன என்பதை உணர்வான். அல்லாஹ் மனிதனை தன் படைப்புகள் அனைத்திற்கும் தலைவராக நியமித்துள்ளான். அதனால் பிரபஞ்சம் மனிதனுக்கு சேவை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மனிதன் கவனச்சிதறல் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதற்கும் நினைவு கூறுவதற்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் சோம்பேறித்தனத்திற்கும் அறியாமைக்கும் மிகவும் அடிமையாகி வணக்கத்திற்கு பாத்திரமானவன் அல்லாஹ் ஒருவனே என்பதை மறந்து அதன் விளைவாக கோடிக்கணக்கான கடவுள்களுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்து அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பு கோருகிறோம். ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.